இருட்டடிப்பு செய்து கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கிற தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சரை பதவி விலக்கு என்பதுதான். நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் என்று நாடு முழுவதும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் ஏன் நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டிலே மருத்துவ மாணவர்கள் மருத்துவ கல்லூரி இல்லையா? அப்போதெல்லாம் மாணவர்கள் மருத்துவத்துறையிலே படிக்கவில்லையா? நீட் தேர்வுக்கும் தகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தேவையில்லாத ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொள்ளையடிப்பதற்கு கோச்சிங் சென்டர்களை உருவாக்கி ஆண்டுக்கு 20,000 கோடியை கொள்ளையடிக்கக்கூடிய காரியம்தான் இந்த நீட் தேர்வினாலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நிறுவனங்களுக்கு தீனி போடுவதற்கு தானே நீட் தேர்வு பயன்படுகிறது. இந்தியா முழுவதும் நீட் தேர்வினாலே தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீட் தேர்வு தான் நடத்துகிறேன், அதையாவது ஒழுங்கா நடத்துகிற துப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? தேர்வை நடத்துவதற்கு உனக்கு துப்பு இல்லை. நீங்க கேள்வித்தாள் வெளியானதற்கு மாணவர்களா பொறுப்பு? தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிற மோடியை பார்த்து, ஏன் ஒரு முறை தப்பு செஞ்சா பரவாயில்ல, 2 முறை தப்பு செஞ்சா பரவாயில்ல, தப்பு செய்யறதையே பழக்கமா கொண்டிருக்கிற, தவறு நடக்குவதே பழக்கமாக கொண்டிருக்கிற அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் சொன்னார். அந்த அமைச்சருடைய கையாலாகாத அமைச்சரை ஏன் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்? உடலிலே இருக்கிற சதைகள் சிதைவு ஏற்படுகிறது. உடலுக்கு சக்தி தேவைப்படுகிற போது தானாகவே உடலிலே இருக்கிற சதைகளில் இருக்கிற சக்தியை உடல் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிற அந்த கடைசி கட்டத்துக்கு வந்து விடுகிறார். உங்கள் மூக்குக்கு கீழே 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அவரை சந்தித்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்த கூடாதா? அவர் குண்டு கட்டாக கைது செய்து இன்றைக்கு கொண்டு போய் அடைத்து வைத்து அவருக்கு வைத்தியம் என்கிற பேரிலே வெள்ளைக்காரனை விட மோசமான ஒரு ஆட்சி தானே இன்றைக்கு மோடியே உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் போனால் பரவாயில்லை, அவர் உடல் சிதைந்தால் பரவாயில்லை, அவரோடு பேசவே மாட்டோம். ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிரதமர் அழைத்து பேசியதாக வரலாறு உண்டா? மோடி என்பது வெறும் அது ஏதோ ஒரு மனிதர் அல்ல, ஒரு ஜனநாயக எண்ணம் கொண்டவர் அல்ல, ஒரு இரும்பு இதயம் படைத்திருக்கிற ரோபோட் மாதிரி. இன்னைக்கு சோனம் வாங்சங்கை நீங்கள் கைது செய்திருக்கலாம், போராட்ட தலைவர்கள் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம். விவசாய போராட்டத்துக்கு முன்னால் நீங்கள் மண்ணை கவியது போல தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, வருகிற 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்முடைய மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம், தொழிற்சங்கம், மாதர் சங்கம், அனைத்து சங்கங்களும் ஒரு நாள் உணவை புறக்கணித்து ஒரு 19 நாள் அமைதியான முறையிலே உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சக் என்கிற அந்த மகத்தான ஒரு சமூக சேவகரை ஏதோ தீவிரவாதியை கைது செய்வதை போல கைது செய்து யாரையும் பார்க்க கூட விடாமல் கொண்டு போய் ரகசியமாக அடைத்து வைத்திருக்கிற கொடுமையை மத்திய மோடி அரசாங்கம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமை ஏன் நடக்கிறது என்பதுதான் நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கான கேள்வி. இன்றைக்கு சோனம் வாங்சக்காக இருக்கட்டும் அல்லது நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், சமீபத்திலே உருவாகி இருக்கிற காக்ரோச்சஸ் பார்ட்டி என்கிற ஜனதா பார்ட்டி என்கிற கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஒன்றுதான். இந்த நாடு முழுவதும் நடைபெறுகிற தேர்வுகளின் மூலம் எதிர்கால தலைமுறையாக இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை இருட்டடிப்பு செய்து கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கிற தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சரை பதவி விலக்கு என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை. ஏதோ அந்த பதவிக்கு எங்களிலே ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை, எதிர்கட்சியிலே இருக்கிற ஒருவரை அமைத்து அமையுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு உங்கள் கட்சியிலே இருக்கிற ஒருவரை கூட நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்பதுதான் நாங்கள் கோருகிறோம். அப்படி கோருவதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், ஏறக்குறைய கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறுகிற எந்த தேர்வாக இருந்தாலும் தேர்வுகளை எல்லாம் நடத்துவதற்கு ஒரு தேசிய தேர்வு ஆணையம் என்கிற முகமை என்கிற
ஒரு அமைப்பின் கையிலே ஒப்படைத்து அந்த அமைப்பு தான் தேர்வுகளை நடத்துகிறார்கள். எந்த தேர்வு நடந்தாலும் அந்த தேர்விலே முறைகேடு நடைபெறுகிறது. நீட் தேர்வு வேண்டாம் வேண்டாம் என்று நாடு முழுவதும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் ஏதோ நீட் தேர்வின் மூலமாக தான் மருத்துவ மாணவருடைய தரம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி நீட் தேர்வை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். ஏன் நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டிலே மருத்துவ மாணவர்கள் மருத்துவ கல்லூரி இல்லையா? அப்போதெல்லாம் மாணவர்கள் மருத்துவத்துறையிலே படிக்கவில்லையா? சென்னையிலே இருக்கிற நம்முடைய அரசு தலைமை ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கிறது, ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 150 ஆண்டுகளாக அங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். அங்கே மாணவர்கள் பெரிய மருத்துவ நிபுணர்களாக உருவாகி கொண்டுதானே இருக்கிறார்கள். இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே படித்த மாணவர்கள் உலகம் போற்றுகிற மருத்துவ நிபுணர்களாக திகழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மருத்துவ நகரமாக மாறி போய் இருக்கிற சென்னை நகரத்திலே பணியாற்றக்கூடிய எல்லா துறையிலும் சிறந்து பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவர்கள் எல்லாம் நீட் தேர்வு எழுதவில்லை என்கிற காரணத்தினாலே அவர்கள் தகுதியற்றவர்கள். மருத்துவத்திலே அவர்கள் நல்ல மருத்துவத்திலே அவர்கள் அனுபவம் பெறவில்லை என்று சொல்ல முடியுமா? நீட் தேர்வு நாங்க கேட்கறது என்னன்னா, நீட் தேர்வுக்கும் தகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீட் தேர்வு எழுதிவிட்டால் அவர்கள் எல்லா தகுதியும் பெற்றவர்களாக ஆகிவிட முடியுமா? தேவையில்லாத ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொள்ளையடிப்பதற்கு கோச்சிங் சென்டர்களை உருவாக்கி ஆண்டுக்கு 20,000 கோடியை கொள்ளையடிக்கக்கூடிய காரியம்தான் இந்த நீட் தேர்வினாலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி கோச்சிங் சென்டர் மட்டும் கொள்ளையடிக்கிறார்கள். இந்த கொள்ளை நிறுவனங்களுக்கு தீனி போடுவதற்கு தானே நீட் தேர்வு பயன்படுகிறது. அந்த நீட் தேர்வை கட்டாயப்படுத்தி நீங்கள் நடத்துவதன் மூலம் இந்த நாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்றுதான் கேட்க விரும்புகிறோம். எத்தனை மாணவர்கள் அனிதா துவங்கி இந்த ஆண்டு உட்பட 4 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே மட்டும் தற்கொலை என்பது மாறி இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வினாலே தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி நீங்கள் நீட் தேர்வை திணித்ததனாலே தற்கொலைகள் தான் அதிகமானதே தவிர வேறு என்ன சாதனை நீட் தேர்வினாலே வந்திருக்கிறது? அப்படிப்பட்ட நீட் தேர்வு தான் நடத்துகிறீர்கள், அதையாவது ஒழுங்கா நடத்துகிற துப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒரு முறையாவது அந்த நீட் தேர்வை நீங்கள் ஒழுங்கா நடத்தி இருக்கிறீர்களா? எந்த முறை பார்த்தாலும் கேள்வித்தாள் வெளியே போய்விடுகிறது. திருத்தம் செய்யக்கூடிய இடங்களிலே முறைகேடு நடைபெறுகிறது. மார்க் போடுவதிலே முறைகேடு நடைபெறுகிறது என்று ஒவ்வொரு முறையும் இந்த தேர்வு எழுதி முடிப்பதற்குள்ளே மாணவர்கள் படுகிற பாடு சொல்லி மாளார். இந்த ஆண்டு 23 லட்சம் பேர் எழுதினார்கள். கடைசியில பார்த்தா என்ன சொல்லிட்டான்? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி போச்சு, ஆகவே எழுதின தேர்வெல்லாம் செல்லாது, மீண்டும் ஒரு மறுதேர்வு எழுது. இப்ப மீண்டும் மறுதேர்வு எழுதி 2 நாட்களுக்கு முன்னாலே மீண்டும் அந்த முடிவுகள் வந்திருக்கிறது. தேர்வை நடத்துவதற்கு உனக்கு துப்பு இல்லை. நீங்க கேள்வித்தாள் வெளியானதற்கு மாணவர்களா பொறுப்பு? இப்ப மீண்டும் தேர்வு, அதுக்கு எவ்வளவு படிச்சு எவ்வளவு மன உளைச்சல் ஆகும், அதனாலே எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு தேர்விலேயும் சிபிஎஸ்இக்கு தேர்வு நடத்துகிறார்கள், அதுல பார்த்தா முறைகேடுங்கிறார். கியூட் தேர்வு நடைபெறுகிறது, அதுல பார்த்தா முறை. அப்புறம் என்னதான் என்டிஏ, அது என்னதான் தேர்வு முகமை, என்ன தேர்வு நடத்துவதிலே அனுபவம் இருக்கிறது? எனவே இப்படி இந்த நாட்டினுடைய கல்வியவே குட்டிச்சோராக்கி இருக்கக்கூடிய, மாணவருடைய எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடிய இவைகள் எல்லாத்துக்கும் அமைப்பாக இருப்பது மத்திய மோடி அரசாங்கம் என்றாலும் அன்றைக்கு துறைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த பிரதான் அவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார். எனவேதான் நாடு முழுவதும் கேட்கிறார்கள், அந்த தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கு என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிற மோடியை பார்த்து, ஏன் ஒரு முறை தப்பு செஞ்சா பரவாயில்ல, 2 முறை தப்பு செஞ்சா பரவாயில்ல, தப்பு செய்யறதையே பழக்கமாக கொண்டிருக்கிற, தவறு நடக்குவதே பழக்கமாக கொண்டிருக்கிற அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் சொன்னார். அந்த அமைச்சருடைய கையாலாகாத அமைச்சரை ஏன் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்? நீங்க காப்பாற்றுவதனாலே யார் பாதிக்கப்படுகிறார்கள்? எனவேதான் அந்த அமைச்சரை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம், நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் மோடி அதை கேட்கக்கூடாது? நாட்டில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. அந்த சோனம் வாங்சங்கர்கள் ஒன்றும் டெல்லியை சார்ந்தவர் அல்ல,
அவர் எங்கேயோ காஷ்மீர்ல ஒரு மூலையில லடாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வப்படுத்தி இருக்கிற ஒரு அரிய கருத்தியலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி கீதாஞ்சலி அமோங் என்பவர் 2 நாட்களுக்கு முன்னாலே இந்து பத்திரிகையிலே இந்த உண்ணாவிரதத்தையும் அதற்கு பின்னாலே இருக்கிற கல்வி சீர்திருத்தங்களை பற்றி ஒரு சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார். இது ஏதோ உண்ணாவிரதம் என்பது இது ஏதோ ஒரு கோரிக்கைக்கான உண்ணாவிரதம் அல்ல. இன்னைக்கு ஒரு 10 சீர்திருத்தங்கள் நமக்கு கல்வியிலே தேவைப்படுகிறது என்பதை ஆழமாக அலசி அவர் எழுதியிருக்கிற கட்டுரையை நாம் படிக்கிற போது நமக்கு பெருமையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட கல்வித்துறையிலே மாற்றங்கள் வேண்டும் என்பதனுடைய ஒரு படியாகத்தான் இந்த தேர்வு முறை ரத்து செய்யப்பட வேண்டும். இதற்கு பொறுப்பாக இருக்கிற தேவேந்திர பிரதான் என்கிற அந்த அமைச்சர் ரத்து செய்ய பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனா 19 நாளா உண்ணாவிரதம் இருக்குது. அவரால் எழுந்து நடக்க முடியல. நாளுக்கு நாள் அவருடைய பல்ஸ் ரேட்டு குறையுது. நேற்றைய தினம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உடலிலே இருக்கிற சதைகள் சிதைவு ஏற்படுகிறது. உடலுக்கு சக்தி தேவைப்படுகிற போது தானாகவே உடலிலே இருக்கிற சதைகளில் இருக்கிற சக்தியை உடல் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிற அந்த கடைசி கட்டத்துக்கு வந்து விடுகிறார். உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, அவர் உண்ணாவிரதம் இருக்கிற போராட்டத்தை தடை செய்ய முடியாது, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உரிமை, அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், 19 நாட்களாக நீங்கள் உலகம் பூராவும் சுற்றி வருகிறீர்கள், நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போகிறீர்கள். ஆனால் டெல்லியிலே உங்கள் மூக்குக்கு கீழே 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அவரை சந்தித்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா? அவரை அழைத்து உங்கள் கோரிக்கை என்ன என்று கேட்க கூடாதா? அது என்ன அவ்வளவு பெரிய ஆணவம்? அது என்ன அவ்வளவு பெரிய அதிகாரம்? இது என்ன 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 ஜனநாயக ஏற்பாடு? நம்முடைய அரசை எதிர்த்து அரசுக்கு சில கோரிக்கைகளை வைத்து ஒரு போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால், போராடுகிறவரை அழைத்து பேசுவது ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இல்லையா? ஒரு குறைந்தபட்ச பண்பாடு இல்லையா? அழைத்து பேசுங்கள் என்று சொன்னால் அது பேசவே இல்லை. மாறாக இன்று காலை அவர் குண்டுகட்டாக கைது செய்து இன்றைக்கு கொண்டு போய் அடைத்து வைத்து அவருக்கு வைத்தியம் என்கிற பேரிலே அவர் உண்ணாவிரதத்தை முடிப்பதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய அராஜகம்! மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்த போது பிரிட்டிஷ்காரன் கூட அவரை அழைத்து பேசி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வெள்ளைக்காரனை விட மோசமான ஒரு ஆட்சி தானே இன்றைக்கு மோடியே உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்த போது அதற்கு அடிபணிந்தானே அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன், அவனை விட மோசமாக அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒரு உயிர் போனால் பரவாயில்லை, ஒரு உடல் சிதைந்தால் பரவாயில்லை, அவரை பார்க்கவே மாட்டோம், அவரோடு பேசவே மாட்டோம். ஒரு தூதுக்குழுவை அனுப்பி பேசக்கூடாதா? அமைச்சர்களை அனுப்பி பேசக்கூடாதா? கோரிக்கைகள் என்னவென்று கேட்கக்கூடாதா? எதையுமே கேட்க மாட்டோம் என்கிற அராஜகமான முறையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரையில் இந்தியாவில் கடந்த 10-12 ஆண்டுகளிலே எத்தனையோ அகில இந்திய போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிரதமர் அழைத்து பேசியதாக வரலாறு உண்டா? ஏதாவது ஒரு போராட்டத்தை உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏறக்குறைய 500 நாட்களுக்கு மேலே நடைபெற்ற ஒரு மகத்தான விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் உலகத்திலே வேறு எங்கேயும் நடந்தது கிடையாது. இந்திய வரலாறு நடிகளும் பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்ததாக வரலாறு கிடையாது. அந்த போராட்ட பந்தலிலேயே 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மடிந்து உயிர் பலியானார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் 700 விவசாயிகள் இறந்து போனார்கள். அப்போது கூட அந்த போராட்டம் மட்டுப்படவில்லை. ஆனால் இந்த 500 நாட்களுக்கு மேல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கி போராடி கொண்டே இருந்தார்களே. மோடி அந்த வழியா தானே போறாரு, அந்த வழியா தானே வராது. ஒரே ஒரு முறை இந்த நாட்டினுடைய விவசாயிகளுடைய ஆட்சிக்கு முன்னாலே பட்டினி கிடக்கிறான், போராடுகிறான். அவன் என்னுடைய விவசாய என்ற அடிப்படையில் சந்தித்து பேசிய ஒரு குறைந்தபட்ச பண்பாடு, ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகனுடைய ஆட்சியில இருந்ததா? இல்லை. வேறு வழியே இல்லாமல்
கடைசியிலே பிரதமர் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவங்க சொன்னாங்க, பிரதமர் பேசினால பரவாயில்ல, எங்களுடைய ஒரே கோரிக்கை எங்ககிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே பேச்சுவார்த்தை கூப்பிட்டா கூட நாங்க வரவும் தயாரா கிடையாது. எங்ககிட்ட பேசி என்ன முடிக்க போறாரு? எந்த நாடாளுமன்றத்திலே அவர் 3 சட்டங்களை முன்மொழிந்தாரோ, அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாரோ, அந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை நான் வாபஸ் வாங்குகிறேன் என்று அறிவிக்கட்டும், நாங்கள் போராட்டத்தை முடிக்கிறோம் என்று சொன்னார்கள். மோடி எவ்வளவோ தில்லுமுள்ளு செய்து பார்த்தார், எவ்வளவோ அந்த போராட்டத்திலே கலகத்தை உண்டாக்க பார்த்தார், எவ்வளவோ கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஆனால் கடைசியாக அவர் அந்த போராட்டம் மட்டுப்படவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அடங்கி போகவில்லை. கடைசியாக மோடி வெற்றி பெற்றாரா, விவசாயிகள் வெற்றி பெற்றாரா என்று சொன்னால், மகத்தான அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னால் மோடி மண்ணை கவுகிற அப்படிப்பட்ட நிலைமைதான் இந்தியாவிலே உருவானது. எந்த வாயாலே நாடாளுமன்றத்தில் 3 சட்டங்களை நரேந்திர மோடி முன்மொழிந்தாரோ, சட்டங்களை நிறைவேற்றினாரோ, அந்த சட்டங்களை நாடாளுமன்றத்திலே நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என்று மோடி அறிவித்த பிறகுதான் அந்த மகத்தான போராட்டம் முடிவுக்கு வந்தது. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதுதான் மோடி. மோடி என்பது வெறும் அது ஏதோ ஒரு மனிதர் அல்ல, ஒரு ஜனநாயக எண்ணம் கொண்டவர் அல்ல, ஒரு இரும்பு இதயம் படுத்திருக்கிற ரோபோட் மாதிரி இருக்கிற ஒரு எந்திர மாதிரி இருக்கக்கூடிய மனிதர் தான் இன்னைக்கு மோடி. ஆகவே அவர் யார் போராட்டத்தை பற்றியும் கவலைப்படவில்லை, அவருக்கு யாரும் சந்தித்து பேசுவதில்லை. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சோனம் வாங்சங்கை நீங்கள் கைது செய்திருக்கலாம், போராட்ட தலைவர்கள் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம், காக்ரோச் தலைவராக இருக்கிற அவரை இன்றைக்கு சில பேர் தாக்கி இருக்கலாம். ஆனால் மோடிக்கு நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், விவசாய போராட்டத்துக்கு முன்னால் நீங்கள் மண்ணை கவியது போல தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, இன்றைக்கு தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கை நீடிக்கிற போது அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு தர்மேந்திர பிரதான் அல்ல, ஒட்டுமொத்தமான மோடி அரசாங்கத்திற்கு சமாதி கட்டுகிற அப்படிப்பட்ட போராட்டமாக இந்த நாட்டிலே அந்த போராட்டம் விளங்கத்தான் போகிறது. நாளை தினம் நாடாளுமன்றம் கூட போகிறது. நாடாளுமன்றத்திலே மிக முக்கியமான சட்டங்களை நிறைவேற்ற போகிறார்கள். நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளுக்கும் சாவு அளிக்கிற சட்டங்களை நிறைவேற்ற போகிறார்கள். இனிமேல் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடித்தான் ஆக வேண்டும். வந்தே மாதரம் பாடலை பாட தவறினால் அவர்களுக்கு சிறை தண்டனை உண்டு என்கிற சட்ட திருத்தம் நாளைக்கு வரப்போகிறது. அருமை நண்பர்களே, இந்த சட்டம் நிறைவேறினால், இந்த சட்டத்தின் மூலம் மோடி அவர்களே விரிந்து பறந்து இருக்கிற பாரத தேச இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய சட்டம் என்று சொன்னால் அது தவறாது. நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே இருக்கிற பள்ளியில இருக்கிற கல்லூரியில் இருக்கிற எந்த அரசு விழாவுக்கு போகிறவர்களும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று சொன்னால், இதர மதங்களை சார்ந்தவர்கள் இந்து மத தெய்வங்களை கொண்டாடுகிற பாடல்களை பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அது என்ன விளைவை உண்டாக்கும்? நான் கேட்கிறேன், வேறொரு நாட்டில் இதர மதங்களை சார்ந்த தெய்வங்களை கொண்டாட சொல்லி சிறுபான்மை மக்களை கட்டாயப்படுத்த முடியும்? கட்டாயப்படுத்தினால் நடக்குமாது? எனவே இன்னைக்கு இந்து மத தெய்வங்களை நீங்க கொண்டாடிக்க வேண்டாம்னு சொல்லல, விரும்புகிற யார் வேணாலும் பாடிக்கிட்டு வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அரசு ஒரு மதசார்பற்ற அரசு, ஒரு செக்குலர் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் என்கிற அந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இன்னைக்கு இந்து மத தெய்வங்களை கொண்டாடுகிற அந்த சட்டத்தை, அந்த கீதத்தை நீங்கள் கட்டாயமாக பாட வேண்டும் என்று சொன்னால், பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அரசு விழாக்களிலே எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதே போல இன்னைக்கு அடுத்த மசோதா வரப்போகிறது. இந்த அதாவது உயர்கல்வியை முழுவதையும் மத்திய அரசாங்கமே கையில் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை நாளைக்கு நிறைவேற்ற போகிறார்கள். அதன் மூலம் இந்தியாவிலே இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களும், அனைத்து கல்லூரிகளும், அனைத்து துணைவேந்தர்கள், ஆசிரியர் நியமனம் உட்பட
அத்துணையும் இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு போய்விடுகிற அப்படிப்பட்ட சட்டம் வரப்போகிறது. இனிமேல் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் யார் நாம் தீர்மானிக்க முடியாது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பதிவாளர் யார் நாம் தீர்மானிக்க முடியாது. அல்லது அங்க இருக்கிற ஒரு துறைக்கு பேராசிரியர் யார் தமிழ்நாடு அரசு தீர்மானிக்க முடியாது. மத்திய அரசின் கீழே இருக்கிற அந்த உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது, அதுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்று சொன்னால் மொத்த கல்வியையும் கட்டுப்படுத்துகிற அந்த சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வர போகிறார்கள். எனவே இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு, மாநிலங்களுக்கு உரிமை கொண்டிருக்கிற, சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற, மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிற சொல்லுகிற அப்படிப்பட்ட நாடு என்பதையெல்லாம் மாற்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் என்கிற அப்படிப்பட்ட கோட்பாடை கொண்டு வர போகிறார்கள். அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்ட திருத்தம் வரப்போகுது என்கிறார்கள். ஏற்கனவே முறியடித்து வைத்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுவரை மீண்டும் இந்த சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே வரப்போகுது என்கிறார்கள். அதற்காக 3/2 பங்கு பெரும்பான்மை திரட்டுவதற்கு எல்லா கட்சிகளையும் உடைத்து எம்பிக்களை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சேராத கட்சிகளையும் எப்படியாவது ஆசை வார்த்தை காட்டி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். முடிஞ்சா நீங்க ஆதரிங்க, ஒருவேளை நீங்க ஆதரிக்க இஷ்டம் இல்லைன்னா நாடாளுமன்றத்திலே நீங்கள் வெளிநடப்பு செய்து விடுங்க. நீங்க எதிர்த்த மாதிரி இருக்கும், எங்களை ஆதரிச்ச மாதிரி இருக்கும் என்பதற்கு வழி சொல்லி இன்றைக்கு அந்த சட்டங்களை. எனவே வரக்கூடிய காலம் ஒரு கொடுமையான காலம் என்பதற்கான அடையாளமாகத்தான் ஒரு ஜனநாயக ரீதியாக நடைபெறுகிற இந்த போராட்டத்தை அராஜகத்தை பயன்படுத்தி, அட்டூழிய பயத்தை பயன்படுத்தி, பாராமிலிட்டரி என்கிற ராணுவ வீரர்களை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த அமைதியாக போராடக்கூடிய அந்த சோனம் வாங்சக்கை கைது செய்து இந்த போராட்டத்தை முடமாக்கி இருக்கிறார்கள். இப்படி போராட்டத்தை நீங்கள் முடமாக்குவதன் மூலம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நாளைக்கு பாராளுமன்றம் அமைதியா நடக்கும், ஆனால் நீங்கள் அங்கே வைத்திருக்கிற அங்கே வைத்திருக்கிற அந்த தாக்குதல் நிச்சயமாக இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். இமயம் முதல் குமரி வரை நாளைக்கு இந்த கல்வியிலே நடைபெறக்கூடிய மோசடிகளை எதிர்த்த போராட்டம் ஒரு பிரம்மாண்டமான போராட்டமாகத்தான் மாறும். வருகிற 20ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய போராட்டத்துக்கு அறிவு விட்டிருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்முடைய மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம், தொழிற்சங்கம், மாதர் சங்கம், அனைத்து சங்கங்களும் ஒரு நாள் உணவை புறக்கணித்து வீதியிலே போராடுவது என்கிற அந்த அறிவுரை விட்டிருக்கிறார்கள். எனவே சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தையே நிறுத்தி விடலாம் என்று ஒரு முட்டாள் நினைப்பார் என்று சொன்னால் அந்த முட்டாளுக்கும் மோடிக்கும் வித்தியாசம் இல்லை என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த கல்வியிலே ஏற்பட்டிருக்கிற நீட் தேர்வு ரத்து, என்டிஏவை கலைப்பது, மாநிலங்களிலே தேர்வை நடத்தி கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதோடு எப்படி இருந்தாலும் கல்வி அமைச்சராக அந்த தர்மேந்திர பிரதான் நீடிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற நம்முடைய குரல் மேலும் மேலும் வலுப்பெறும். மேலும் மேலும் ஒன்றுபட்ட குரல் நாடு முழுவதும் பரவலாக வெளிப்படும். அப்படி ஏற்படுகிற குரலுக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னாலே மோடியிட்ட வண்டியை போல நம்முடைய ஒன்றுபட்ட குரலுக்கு மோடி மண்டியிட வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.